சாதி மதங்களால் பிளந்து பிரிந்து தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து கிடந்த தமிழ் சமூக மக்களை ஓர்மைப்படுத்த வேண்டும், அவர்களுக்கென்று ஒரு அரசியல் வலிமை வேண்டும் என்கிற ஒரு புனித கனவோடு நாம் தமிழர் என்கிற தேசிய அடையாளத்திற்குள் தமிழ் பேரின மக்களை ஒன்று திரட்டிய பெருந்தகை தமிழர் தந்தை என்று தமிழின மக்களால் பேரன்போடு நேசிக்கப்பட்ட பெருமகன் நாட்டு நடப்புகளை நாள்தோறும் செய்தியலாக்கி எளிய மக்களும் எளிதில் அறிய வேண்டும் என்பதற்காக தினத்தந்தி என்கிற நாளேட்டை தொடங்கி நடத்திய செய்தித்தாளினுடைய பிதாமகன், எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் எங்களுடைய ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களுடைய நினைவு நாள் இன்று. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று அவர் வைத்த முழக்கம் வெற்று முழக்கமாகிவிடக்கூடாது. இங்கு எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் என்ற நிலைக்கு மாற்றி நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த நிலையை மாற்றுவதற்கு எங்கள் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களே சொன்னதுதான், இந்த கட்சியை கலைக்காமல் விட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிறீர்களே, உங்களுக்கு பிறகு இதை யார் நடத்துவார்கள் என்று கேட்டபோது வழி வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் இதை எடுத்து நடத்துவார்கள் என்று அவர் சொன்னதுதான். அவர் கனவை நாங்கள் நிறைவேற்றுகிற காலத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நிறுவன தலைவர் தமிழ் பேரினத்தினுடைய பெருமகன் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம். முல்லை பெரியாறு அணையில இடிக்கிறனும் புதிய அணை கட்டணும் கேரள அரசு அனுமதி கோரியிருக்கு, எப்படி பாக்குறீங்க? கட்டக்கூடாது. அணை உறுதித்தன்மையோடு இருக்குதுன்னு ஆய்வு செய்தவெல்லாம் சொன்ன பிறகு அது வீண்முது. நீங்கள் அந்த அணை பலகீனமாக இருக்குதா? அணை பலகீனமாக இருக்குதா? அணைக்குள்ளார ஒரு அணையை கட்டுவோம். நீங்களும் கொஞ்சம் போடுங்க, நாங்களும் கொஞ்சம் போடுறோம். அந்த அணை அப்படியே இருக்கட்டும். அது பலகீனமாக இருக்குதுல்ல, அணைக்கு உள்ள ஒரு அணையை கட்டிடுவோம், அவ்வளோதானே. அதையும் இடிச்சிட்டு கட்டணும், அதுக்குள்ள ஒரு அணையை கட்டிடுவோம். கட்டின பெண்ணிக்கு பைத்தியக்காரன் ஒன்றும் இல்லைல்ல, ஒன்றும் இல்லை. அதனால் அது ஏற்க முடியாது. வேற ஏதாவது கேள்வி? அவங்க காவி உடை போடுவாங்க, இவங்க கருப்பு உடை போடுவாங்க. நாங்கள் ரெண்டையும் கிழிச்சு தூர போடுவோம். அது ரொம்ப நாள் இல்லைல்ல, அதிகாரத்தில் இருக்கிறனால அவங்கவுங்க சேட்டைக்கு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. எங்கள் வள்ளுவனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? திராவிடனுக்கும் இவங்களுக்கு என்ன இருக்குது? இந்தியனுக்கும் வள்ளுவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது சொல்லு? எங்கள் தாத்தா காலத்தில், எங்கள் பாட்டன் காலத்தில் இந்தியா இருந்ததா? இந்துன்னு ஒரு மதம் இருந்ததா? இதெல்லாம் சேட்டை. ஒரு புரியல. திறக்க விட மாட்டோம். அது என்ன, எனக்கெல்லாம் ஒரு வேலையும் இல்லை. இப்போ தேர்தல் முடிஞ்சிடுச்சுல, திறந்து காட்டு பார்ப்போம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னே புரியாமல் வேலை செஞ்சா இப்படி ஊரா என் நிலம் முழுக்க நச்ச அலைகளை நிறுவனது யாரு? இந்த ரெண்டு திராவிடமும் இந்த ரெண்டு கட்சிகளும் தான், இந்த இந்திய கட்சிகளும் தான். சேட்டை அதெல்லாம். விமான நிலையம் கட்டுவேன், 8 வழிச்சாலை போடுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். வள்ளலாருக்கு நான் ஆய்வு மையம் கட்டுவேன். பிரதமர் மோடி தன்னை மனித பிறவியே இல்லை, நான் கடவுளால் அனுப்பப்பட்ட 10 வருஷம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியங்களை வாழ்ந்திருக்கோங்கிறத நினைச்சு பெருமைப்படுங்க. ராமர் ராமர்னு சொல்லி பார்த்தாரு எடுபடல, நானே ராமர்ன்ட்டார். அவர் கோயில் கட்டல, அவருக்கு வீடு கட்டிக்காரு. அதாவது பரமாத்மா ஆட்சி எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்கல்ல, சொல்றாரு நானே பரமாத்மாங்கிறாரு. பரமாத்மா ஆட்சி 10 ஆண்டு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு பாவியை பரமாத்மா அனுப்பிச்சு வச்சிருக்காரு பாருங்க. கால கொடுமை தான். வேற ஏதாவது கேளுங்க. அதுதான் நீங்க சரியான ஆண்மகனா வீரமகனா இருந்தா ஏப்ரல் 19 முன்னாடி பேசியிருந்துருக்கணும் இந்த பேச்சையெல்லாம். ஒரிசால எங்கால கார்த்திகை பாண்டியன் போய் சீஃப் மினிஸ்டர் ஆக போறான்னு அங்கே போய் பேசுறீங்க. இப்ப தெரியுதா தமிழ் தேசியம் பேசுறது எங்களுக்கு எங்க அரசியல் எவ்வளவு சரியா இருக்குன்னு புரியுதா? இப்ப நீங்க அமித்ஷா எல்லாரும் பேசுறீங்க. பீகாரியா பகாரியான்னு நிதிஷ்குமார் கேட்கும்போது நீங்க எதுவும் பேசல.
பஞ்சாப்ல போய் பஞ்சாப் தானே ஆளணும், எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ள விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யாரு நீங்க பேசல. ஆனால் நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது பாசிசம், சாவனிசம், செப்பரேட்டிசம் இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க. இனவெறி, சிறங்கு, சொறி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள், உள்துறை அமைச்சர் வந்து பேசிட்டு இருக்கிறாருங்க. எங்க ஆளு அப்ப அவன் இந்தியன் இல்லை, நாங்க இந்தியன் இல்லை ஒத்துக்கிறீங்கல்ல. இங்க யாரும் இந்தியன் இல்லை. இப்போ ஒரு குஜராத்தி இந்தியாவாலாம் நாங்க எங்க ஆளக்கூடாது. எங்க மாநிலத்தை 60 வருஷமா எவன் வேணா ஆண்டுகிட்டு இருப்பேன், நான் வேடிக்கை பார்த்துருக்கணும். ஆளலை, இன்னும் ஆளலை. அவர் இன்னும் முதலமைச்சர் ஆளலை, ஆள போறாருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுக்கே இவ்வளவு பேசுறிய நீ. அப்ப 60 வருஷமா எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. நாங்க இந்த மண்ணின் பிள்ளைகள் ஆள துடிக்கிறோம். அதுவே ஆகாது. ஐயோ, பாசிசம், சாவனிசம், இன வெறி, வெறுப்பு அரசியல் இதெல்லாம் பேசினே வேற. இப்ப இதுக்கு பதில் சொல்லணும்ல. என் மண் என் மக்கள்னு நடந்தார்ல அண்ணாமலை அவர்கள், அருமை அன்பிய தம்பி. இந்த அமித்ஷா பேச்சுக்கு என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஒரு தமிழரா உங்க நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு என்ன நிலைப்பாடு? காவிரி சி நோடி இல்லா, தமிழ்நாடு நோடி இல்லா, டீல இடத்து பிரவுடு கன்னடியான்னு பேசிட்டு போவீங்க நீங்க. ஒரிசால இன்னும் முதலமைச்சர் ஆகலை, எங்கால ஆகிறான்னு ஒரு நிலைமை இருக்கு. அதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்கல்ல. இதை நல்ல ஆண் மக்களா, நீங்க வீர மக்களாக இருந்தா, பெரும் தலைவர், நேர்மையான தலைவராக இருந்தா ஏப்ரல் 19 முன்னாடி பேசியிருந்திருக்கணும். எதிர்ப்பு அவர் அதுக்கு தெரிவிக்கலங்க, நான் பேசுற கருத்துக்கு தெரிவிக்கல. பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்ககிட்ட இருக்குன்னு கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டை ஒப்படைச்சிருந்தார். ராமர் கோயில் சாவி என் வீட்டில் இருக்கு. அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? ராமர் கோயில் சாவி இருக்குல்ல, அது என் வீட்டில் தான் இருக்கு. தேவையான கேட்டு வாங்கிட்டு போங்க. வைத்தியக்காரங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கிற வைத்தியக்காரன் சாவி சொல்லு. இஸ்லாமியர்களுக்கு மத அடிப்படை இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இந்துக்களுக்கு மத அடிப்படையில் கொடுக்கலாமா? இந்துக்களுக்கு மத அடிப்படை கொடுக்கலாம். உனக்கு இப்ப அரசியல் இல்ல, பிடிச்சி தொங்கிட்டு கிடக்குறீங்க. அரசுக்கு மதத்துக்கு என்ன சம்பந்தம்? 5000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் இருக்கணும். மதம் அவனுடைய தனிப்பட்ட உணர்வு. அதை போய் எதுக்கு அரசு ஆட்சியில் போய் அரசு அதிகாரத்தில் போய் கலக்குறீங்க நீங்க? சொல்லுங்க. இஸ்லாத்தை வெறுப்பதை எதிர்ப்பதை தவிர இவர்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாடு, கோட்பாடு இருக்கா? நீ எதுக்கு 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றீல? பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹேன்னு பேச தெரியுதுல? எந்த நாட்டுக்கு அனுப்பு? அவ்வளவு இஸ்லாமிய கிறிஸ்தவ நாட்டு. அவன் கொடுக்குற காசு வாங்கி வக்கனை திங்க தெரியுதுல்ல? அப்புறம் ஊரானுக்கு ஊட்டி விட உள்ள வந்து சாப்பிட்டா கொண்டு வருவியா? இது ஒரு தர்மமா கர்மமா? என்னது இது? மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்தா இல்லையா தம்பி? அத பெருமையா பிரதமரே பேசுறாரா இல்லையா? எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறார்? அந்த நாடுகள், அரபு நாடுகள்லாம் போய் அங்க நிற்கும் போது இந்த இஸ்லாத்தை வெறுப்ப அங்க பேச வேண்டியதானே? அரபு நாடுகளை போய் இந்து கோயிலை திறந்து வச்சுட்டு பெருமையா பேசுறீங்கல்ல, அங்க கோயிலை திறக்க அனுமதிக்கிறானே. அந்த பேரன்பு, பெருந்தன்மை, அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுன்னு சொன்னது நபிகள் கோட்பாடு. அடுத்தவன் பசியோடு இருக்கும்போது உண்ணாதேங்கிறாரு, அது ஹராம்ங்கிறாரு. என்ன அந்த கோட்பாட்டில் உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? இங்க இருந்த முறை எவன் ராபர்ட் கிளைவன் வாரிசு, எவன் பாபரின் வாரிசு? நீ சாதி மத கொடுமையில், சாதிய தீண்டாமை இழிவுல இருந்த பறையும் பல்லம் சக்கலியனா இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வாங்க. பறையனா இருந்தேன், வாடா பரப்பையில என்ன பாயா மாறு, முஸ்லீமா மாறினா வாங்க பாய். என்ன பறையனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மெல்ல மாறி போன, அவ்வளவுதானே. சாதிய இழிவு தீண்டாமையில வச்சு என்னை கொடுமைப்படுத்தின. திருப்பி மதத்துக்குள்ள போய் நிம்மதியா வாழலாம்னு சிறுபான்மைன்னு வச்சு நசுக்கிற. உரல்ல வச்சு இடிச்சா தாங்க முடியாது, குதிச்சா செக்கில போட்டு ஆட்டுற. உன் மனநிலை என்ன? நீ அரசியல் பேசு, மனிதம் பேசு. சந்திர மனத்துக்கு ராக்கெட் விடுங்கிற, இங்க காத்து இல்ல, இங்க தண்ணி இல்ல, இருக்கிற பூமியை காப்பாத்த துப்பு இல்ல. கோடிக்கணக்கா செலவழிச்சு சந்திராயனுக்கு ராக்கெட் விடுற, அங்க விடுற. சூரியனை போய் பாக்குறேன். 15 லட்சம் கோடி கிலோமீட்டர் பூமிக்கு சூரியனுக்கு. இங்க இருந்து போய் அது கிட்ட போய் என்ன பார்க்க போறீங்க? சூரியனா திமுக சின்ன ஒண்ணு பக்கத்துல சூரியன், அதை வேணா பார்த்து போ. என்ன தேவை? ஒரு காமெடி பண்ணிட்டு அலையிறது. இதுல இருந்து தெரியுதா இல்லையா? அவங்க பூரா மனநோயாளிகள். கட்டக்கூடாது தம்பி. இல்ல இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கல. இவங்க கட்சி ஆச்சு, இவங்க கூட்டணி கட்சி தானே, இவங்க கூட்டணி கட்சி தானே. இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட், அங்க இருக்கிற எதிர்கட்சி காங்கிரஸ் என்ன பண்ணுது? இங்க இருக்கிற தலைவர் அங்க இருக்கிற தலைவரோட பேச்சு கட்டாத சொல்ல முடியாதா?
மேகதாதுல அணை கட்டாத இங்க இருக்கிற பிஜேபி தலைவர்கள் அங்கே போய் பேசுவாங்களா? இப்ப தெரியுதா தமிழ் தேசிய அரசியல் ஏன் தேவைப்படுதுன்னு? ஆனா தமிழகத்துல தென் மாநிலத்துல 3வது பெரிய கட்சியா பாரதிய ஜனதா வந்து உருவெடுக்கொண்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? தனிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனா காட்டு. நீ இப்ப தேர்தல் ஜூன் 4க்கு பிறகு இண்டிவிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சிட்டு போய் யார் 3வது யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிடும்ல. தனிச்சு கூட்டணியா எண்ணிட்டு கூட்டிக்கிட்டு கூடாது. ஒண்டி கொண்டு நின்று சிங்கமா நிக்கணும். தனிச்சு சண்டை போடணும். அவன் தான் ஆண் மகன், அவன் தான் வீரன். ஒருவேளை அவர் பண்ண நிலத்துல விவசாயம் பண்றாருல அவரு என்ன தேவை பேச்சு சொல்லாத தம்பி, வெறி வந்து திட்டி விட்டுற போறேன்.